சிக்ஸ்த்து பாலிட்டியில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது பார்க்கலாம். இது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜான்வரி 26, 1915 நடைமுறைக்கு வந்தது. இதுக்கு எப்படி வந்ததுங்கிற ஸ்டோரிலாம் இருக்குது. 1929 லாகூரில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா முழு சுயராஜ்யத்தை அடைவது அவங்க நோக்கமாக வச்சுருந்தாங்க. அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா 1930 ஜான்வரி 26 வந்து முழு சுதந்திர நாளாக கொண்டாடினாங்க. அதை தான் வந்து இது ஞாபகம் வைக்கிற வகையில் தான் குடியரசு தினம் ஜான்வரி 26 கொண்டாடுறோம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம்ங்கிறது வந்து எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 1946. இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்திருக்காங்கன்னா 389 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. இந்த குழுவின் தலைவர் யாராக இருந்திருக்காங்கன்னா ராஜேந்திர பிரசாத் இருந்திருக்காங்க. இது முக்கியமான நபர்கள்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு இருந்திருக்காங்க. பெண் உறுப்பினர்கள் வந்து இதில் 15 பேர் இருந்திருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு அதில் மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னா 7 பேர் இருந்திருக்காங்க. இந்த குழுவின் தலைவர்னு பார்த்திங்கன்னா அம்பேத்கர். சட்ட ஆலோசகராக யார் இருந்திருக்காங்கன்னா BN ராவ் இருந்திருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போ நடைபெற்றதுன்னா டிசம்பர் 9, 1946 வந்து அந்த கூட்டம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு யாரை சொல்லுவோன்னா அண்ணல் அம்பேத்கர். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் பார்த்திங்கன்னா இது வந்து 60 நாடு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து முன்மாதிரியாக கொண்டு சட்டத்தை வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கு வந்து உங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா இங்கிலாந்து, அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து போன்ற கண்ட்ரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மொத்தம் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது எத்தனை திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்கன்னா 2000 திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க. நம்ம சட்டம் வந்து கொண்டு வர்றதுக்கு எழுதுறதுக்கு வந்து எத்தனை டேஸ் ஆகிருக்குன்னா 2 years 11 months 18 days ஆகிருக்கு. இது எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா எல்லோரும் நவம்பர் 26, 1949 எல்லோரும் ஏற்றுருக்காங்க. இந்த நவம்பர் 26 தான் நம்ம வருஷம் என்னவா கொண்டாடுறோம், அரசியலமைப்பு சட்ட நாளாக கொண்டாடுறோம். இதுக்கு ஆன செலவுன்னு பார்த்திங்கன்னா 64 லட்சம் செலவாயிருக்கு. இதோட நோக்கம் என்ன, நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் என்ன இருக்குன்னா நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் சகோதரத்தையும் வலியுறுத்துது. இதோட முகப்புரைன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் சட்டத்தின் முன்னுரை தான் என்னன்னு சொல்கிறோம் முகப்புரை. வரையறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை நல்லா பார்த்துக்குங்க. இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இது வந்து இந்தியாவுக்கான வரையறை. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடிப்படை உரிமைன்னு நம்மளுக்கு எத்தனை இருக்குன்னா மொத்தம் 6 இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, அடுத்தது பார்த்திங்கன்னா சட்ட தீர்வு பெறும் உரிமை. நம்மளுக்கு மொத்தம் வந்து அடிப்படை உரிமையில் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. இது நல்லா பார்த்துக்குங்க அது என்னென்னன்ட்டு. குடிமக்கள் கடமைன்னு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா தேசிய கொடி, தேசிய கீதம் இதெல்லாம் நம்ம வந்து மதித்து அதை நடக்கணுன்றாங்க. அரசியல் சட்டத்தை வந்து நம்ம மதித்து அதை ஃபாலோ பண்ணணுன்றாங்க. அது சுதந்திரம் தலைவர்கள், அதாவது சுதந்திர தலைவர்கள்னு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை வந்து அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வரணுன்றாங்க. நாட்டை வந்து நம்ம பாதுகாத்துட்டு வரணுன்றாங்க. சகோதர மனப்பான்மைனா சாதி, மத, மொழி பேதமின்றி எல்லார்ட்டையும் சகோதரத்துவமாக நம்ம பழகணுன்றாங்க. இயற்கையை வந்து நம்ம பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசு சொத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும். இந்த 6லேருந்து 14 வயது உள்ள குழந்தைகள் வந்து கட்டாய கல்வி பெறணுங்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் பாதுகாவலராக இருக்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக இந்த ஏஜில் உள்ள பசங்களை அவங்க படிக்க வைக்கணுன்றதும் குடிமக்கள் கடமையாக சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் வரைவு குழு அது மொத்தம் 7 பேர் இருக்கானுங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இதில் தலைவர் யாருன்னா டாக்டர் PR அம்பேத்கர். நம்ம சட்டம் வந்து உருவாக்குறதுக்கு யார் காரணம்னா BR அம்பேத்கர் தான். அவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, முதன்மை சிற்பின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மீதி உள்ளவங்களையும் பார்க்கலாம். N கோபாலசாமி, KM முன்சி, சையது முகமது சாதுல்லா, N மாதவ ராவ், DD கிருஷ்ணமச்சாரி, அல்லாடி கிருஷ்ணமசாமி. அரசியல் சட்டம் உருவான போது பார்த்திங்கன்னா 395 உறுப்புகளும் 22 பகுதியும் 8 அட்டவணையும் இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா
448 உறுப்புகளும் 25 பகுதியும் 12 அட்டவணையும் இருந்திருக்கு. இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது வந்து 30/10/2021 வரை எத்தனை டைம் வந்து அதாவது திருத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 105 முறை வந்து திருத்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் பிரிண்ட் வந்து எதில் இருக்கும்னா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் இருக்குன்றாங்க. அதை வந்து எதால் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா ஹீலியம் அதாவது ஹீலியம் கேஸ் அது ஃபில் பண்ணி அதில் வச்சுருப்பாங்க. அடுத்தது வந்து சரியான விடை எழுதுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு தினம்னு எப்போ கொண்டாடுறோன்னா நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அரசியல் நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்கொண்டதுன்னா 1949. அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இதுவரை சட்ட திருத்தம் எத்தனை முறை செஞ்சுருக்காங்கன்னா 105 முறை. இது அடிப்படை உரிமை அன்று, அதாவது அடிப்படை உரிமையில் இல்லாதது வந்து 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஓட்டுரிமை. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 18. அடுத்தது பாருங்கள், கோடிட்ட இடம். அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு யாரை சொல்லுவோன்னா அம்பேத்கர். நம் அடிப்படை உரிமைகளை வந்து உறுதி செய்யவும் பாதுகாக்க செய்வதும் எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம். நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜான்வரி 26 வந்தது. அடுத்தது பார்த்தாங்க போர்த்துகல். சுதந்திர தினம் எப்போ கொண்டாடுவோம்? ஆகஸ்ட் 15. குடியரசு தினம் ஜான்வரி 26. இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போ கொண்டாடுவோம்னா நவம்பர் 26. அனைவருக்கும் கல்வி உரிமை, அதாவது என்னது ரைட் டு ஆர்டின்னு சொல்லுவோம்ல, ரைட் டு எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது, அது எப்போனா ஏப்ரல் 1.